ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜியு போப் அவர்கள் பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் பற்றி உள்ள எல்லா இதுவுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படின்றதில் யூனிட் 7ல் வந்து வீரமாமுனிவர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஜியு போப் பற்றி ஃபுல் டீட்டெயில் போட்டாச்சு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜியு போப் அவர்கள் பற்றி ஒரு அவுட்லைன் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இவருடைய முழு பெயர் ஜியு போப் அப்படின்னா ஜார்ஜ் யூக்லோ போப் அப்படின்றதான் இவருடைய பெயர். பெற்றோர் பெயர் பார்த்தோன்னா ஜான் போப், கேத்ரின் யூலா. ஓகேயா? இவருடைய தமையனார் பெயர் என்னென்னா ஹென்றி. ஓகேயா? ஸோ இவர் இங்கே எதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழகத்தில் வந்து சமயத்தை பரப்புறதுக்காக, கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்காக தான் இங்கே வந்தார். இவர் வந்து எட்வர்டு தீவு, ஃப்ரான்ஸ் நாட்டு எட்வர்டு தீவு அப்படின்றதுல தான் பிறந்திருப்பார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1820 1908 வரை வந்து இவருடைய காலம். அதாவது ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர் வந்திருப்பார். அதுக்கப்புறம்லாம் ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் வந்து இவர் வந்திருக்கார். 820 1908 தான் வந்து இவருடைய இது. ஓகேவா? ஸோ அப்புறம் இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சிறப்பு பெயர்கள் வேத சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, பாடநூலின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பள்ளி பாட புத்தகங்கள் நிறைய இது வந்து கொண்டு வந்திருப்பார். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிக்கோலியவர், இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் யார் அப்படின்னா ஜியு போப் அவர்களை தான் சொல்லுவாங்க. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 600 தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 600 செயல்கள் கொண்ட இதை வந்து, அதாவது பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செயல்களையும் நீதி நூல்களில் இருந்து தொகுத்து அதுக்கு தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் பெயரிட்டு அதுக்கு வந்து விளக்க உரையும் எழுதியிருப்பார். ஓகேவா? 600 செயல்கள் கொண்டது தமிழ் செய்யுட்கலம்பகம். அப்புறம் வந்து எலிமெண்டரி தமிழ் கிராமர் அப்படின்ற ஒரு இலக்கண நூல் வந்து எழுதியிருப்பார். அந்த இலக்கண நூல் தான் திருவிக்கா வந்து முதலாக படித்த ஒரு இலக்கண நூல் எதுனா எலிமெண்டரி தமிழ் கிராமர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஐரோப்பியர்கள் வந்து தமிழ் மொழியை படிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்புக்கும் வந்து எழுதியிருக்காரு. நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. இது முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், திருக்குறளை என்ன ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். நாலடியார், திருவாசகம், சிவஞான போதம் எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருப்பார். புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை இதில் உள்ள சில பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். திருக்குறளை எந்த வருடம் மொழிபெயர்த்திருப்பார்? 1886. திருவாசகம் வந்து நாலடியார் வந்து 1906. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய என்னென்னா, இவர் 19 வயசுலேயே வந்து தமிழ்நாடுக்கு வந்திருப்பார். எங்கன்னா சென்னைக்கு தான் வந்து வந்திருப்பார். ஓகேவா? அது 1839. ஓகேவா? 1839 வந்திருப்பார். தன்னுடைய 19வது வயதில் வந்து இங்கே வந்திருப்பார். இவருக்கு தமிழ் கற்பித்து கொடுத்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் அப்படின்றவர். அடுத்து வந்து தமிழகம் வர்றதுக்காக பாய்மர கப்பலில் வந்து 8 மாதங்கள் வந்து ஆச்சு. அப்போ வந்து நிறைய வந்து அங்கே அந்த வர வழியிலே நிறையா வந்து தமிழ் வந்து படிச்சுக்கிட்டாரு. அப்புறம் 1850 திருமணம், அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ஒரு வினாவிடை முறையில் இலக்கண நூல்கள் வந்து எழுதியிருப்பார். அப்புறம் வந்து உதகமண்டலம் ஊட்டியில் வந்து ஸ்கூல் தொடங்கி அங்கே 1858 அங்கே போய் இருந்திருப்பார். அப்புறம் வந்து இது கடைசியாக வந்து 1885 வந்து பார்த்தோன்னா அவர் ஊரான தாய்நாட்டுக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து திரும்பி போயிடுவார். ஓகேவா? அப்போ ஜியு போப் திருப்பி எப்போ போகிறாரு? 885 வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அங்கே தான் இருந்து அங்கே வந்து தமிழ் ஆசிரியராக வந்து பேராசிரியராக வந்து பணியாற்றிட்டு இருந்திருப்பார். ஓகேவா? நிறைய வந்து தமிழ் இலக்கியங்களை வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை தமிழுடைய பெருமையை வந்து உலகமறிய செய்தவர் யாருன்னா ஜியு போப் தான். ஓகேவா? 85 போனவர். அதுக்கப்புறம் அங்கே தான் இருப்பார். அதோட இறந்துருவார். அப்புறம் நிறைய கட்டுரைகள் இந்த மாதிரி நிறைய வந்து எழுதியிருப்பார்.
அதுக்கப்புறம் நிறைய சமயப்பணி எங்கே பண்ணியிருப்பாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சாந்தோமில் வந்து சென்னை சாந்தோம் அங்கே வந்து சமயப்பணி பண்ணியிருப்பார். அப்புறம் திருநெல்வேலி போயிடுவார். திருநெல்வேலி எப்போ போவார்னா 1842லேருந்து 49 வரை அங்கே தான் இருப்பார். அப்புறம் 50ல் வந்து திருமணம் பண்ணுறதுக்காக திருப்பி போயிட்டு தாய்நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த திருநெல்வேலியில் சாயர்புரம் அப்படின்ற ஊரில் பள்ளிகள் கல்லூரி இதெல்லாம் நிறைய வந்து நிறுவுவார். அப்புறம் வந்து அங்கே வந்து அந்த அவர் நிறுவிய அந்த சமய கல்லூரியில் வந்து லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. தஞ்சையில் போய் பணியாற்றியிருப்பார். அது எப்போ அப்படின்னா 1851லேருந்து 58 வரை தஞ்சாவூரில் போய் சமயப்பணி மேற்கொள்வார். அங்கே அப்போ தான் வந்து அந்த புறநானூறு அதுக்கப்புறம் நன்னூல் இந்த மாதிரி நூல்களை வந்து அங்கே படித்தார். அடுத்து 1885லேருந்து 1908 வரை கடைசியாக இறக்குற வரை அங்கே அவரோட ஊருக்கு வந்து போயிடுவார். ஓகே, 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் ஒரு பேராசிரியராக பணியாற்றிட்டு இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், கண்டிப்பாக நம்ம எல்லாமே படிச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருடைய முக்கியமான இது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அவரோட கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து அவருடைய கல்லறை கட்டுறதுக்காக வந்து இங்கே உள்ளவங்க கிட்ட வந்து காசு திரட்டி அதை வந்து அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அந்த பச்சையப்பன் கல்லூரியில் உள்ளவங்க வந்து அதை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவரோட பணிகளை பாராட்டி அவருக்கு வந்து தங்கப்பதக்கம் வந்து ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படின்றது வந்து 1906ல் வந்து கோல்டு மெடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இவரை பற்றின ஒரு சில அவுட்லைன் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, ஸ்கூல் புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா அந்த வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு? ஓகே, கனடா. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் ஜியு போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் மூணையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இயரோடு படிச்சுக்கோங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜியு போப். அவருடைய உயிரில் வந்து எழுதி வச்சிருப்பார். ஜியு போப் பாய்மரக்கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் என்னென்ன படித்தார் அப்படின்னா, வடமொழி, தமிழ் எல்லாத்தையும் மொழி நூல்களை படித்தார். பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுர தொகை என்னும் நூலை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். இதுவும் ஸ்கூல் புக் டேட்டா, ஸ்கூல் புக்கில் இருக்குது. புறநானூறில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஸோ இங்கே தஞ்சாவூரில் இப்போ சமயப்பணி பண்ணிட்டு இருக்கையில் தான் புறநானூறு படித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகளாக படித்து சுவைத்தார்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு எப்போ பிறந்தார்? ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார். திருக்குறளை 40 ஆண்டுகளாக படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யார்? ஜியு போப். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் ஜியு போப். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து வைத்த சான்றோர் யார்? ஜியு போப். ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம நல்லாவே வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே இவருடைய அந்த காலம் இருந்தது இல்லையா, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏப்ரல் 24
ஸோ ஏப்ரல் 24/4/1820 பிறந்திருப்பார். எப்போ இறந்துருப்பாருனா 11/2/1908. 11/2 February 11 வந்து இறந்துருப்பார். ஓகே, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 886. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தம் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். இது யாரை சொல்கிறாங்க? ஜியு போப். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட்கலம்பகம். ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கான காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஸோ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதில் எதுவுமே அவர் இது பண்ணியிருக்க மாட்டார், புறநானூறு தான் படிச்சிருப்பார். அப்போ அவருக்கு புறநானூறு மேலே ரொம்ப அதிகமான பற்று இருந்திருக்கு. தமிழ் செய்யுட்கலம்பகம் யாருடைய தொகுப்பு? ஜியு போப். அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் ஜியு போப். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜியு போப். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் ஜியு போப். பாருங்கள், இவரும் புக்ஸ் தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 886. எந்த மொழியில் வெளியிட்டார், எந்த வருஷம் வெளியிட்டார், எந்த புக்கு, எத்தனை வருஷமாக படித்தார், இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். எல்லா வழியிலும் நம்ம ஆன்சர் போடுற மாதிரி பார்த்துக்கணும். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பி கேட்ட அறிஞர் யாரு? ஜியு போப். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்தில். ஜியு போப் எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இவரை பற்றி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் உள்ளதான் மாற்றி 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 நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு என்ன, நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொன்னது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோ ஒன்று இருக்குது, அதுலேயும் வந்து நிறைய வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ பார்த்து ஸ்கூல் புக் என்னென்னா அதில் வந்து ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை நான் இங்கே வைக்கிறேன். அதை வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு இன்ஃபர்மேஷன் தெரியும். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் புக் ரெஃபரன்ஸ் மட்டும்தான், அதனால் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடையாது. நீங்கள் தைரியமாக படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.